Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம creative channelல இந்த striped zigzag basket கூடைக்கு beadsலயே வந்துட்டு handle எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இந்த basket எப்படி பின்றதுன்னு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ இருக்கு பாருங்க. ஆல்ரெடி பீட்ஸில் வந்துட்டு பூஜா குடைகளுக்கு பெரிய குடைகளுக்கு கைப்பிடி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தடிமனாக இருக்கும். ஒரு ரோல் குடைகளுக்கோ இல்லை மினி குடைகளுக்கோ அந்த மாதிரி கைப்பிடியை போட முடியாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒன் ரோல் குடைக்கு மெல்லிஸாக வந்துட்டு இந்த மணி வச்ச கைப்பிடி எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயம் இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இதை வந்துட்டு நம்ம முறுக்கு கைப்பிடி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த கைப்பிடியை நான் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ரன்னிங் ஒயர் வச்சு இந்த கைப்பிடி நம்ம பின்ன போகிறோம். இந்த ரன்னிங் ஒயரில் தேவையான அளவு பீட்ஸை கோர்த்து வச்சுருக்கலாம். இப்போ 1 ரோல் கூடைக்கு வந்துட்டு 35 மணிகள் வரைக்கும் இந்த ரன்னிங் ஒயரில் கோர்த்து வச்சுருக்கேன். இப்போ உள் ஒயர் வச்சு நம்ம முறுக்கு கைப்பிடி பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி பின்ன போகிறோம். உள் ஒயர் வந்துட்டு 4.5 அடி எடுத்துக்கோங்க. 4.5 அடியில் 2 ஒயர் எடுத்திருக்கேன். உங்கள் பேஸ்கெட் மாடலுக்கு ஏற்ற மாதிரி சென்டர் பார்த்து வந்துட்டு இந்த உள் ஒயரை ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 பக்கம் கைப்பிடியும் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த ஹேண்டில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உள் ஒயரை 4 ஒயர் 5 ஒயர் கூட எடுத்துக்கலாம். ஆனால் மெலிசாவே உங்களுக்கு ஹேண்டில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த 2 பக்கம் ஒயரையும் சரிசமமாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். பீட்ஸ் கோர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரன்னிங் ஒயர் இதே மாதிரி உள் ஒயர் மாதிரியே ஜாயின் பண்ணணும். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு இந்த அளவுக்கு விட்டால் போதும், உள்ளுக்குள்ளே நமக்கு மறைஞ்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு போகிறோம். லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு லெஃப்ட் ஹேண்டில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். இந்த லூப்லேருந்து இந்த 3 ஒயரை இப்படி வெளியே எடுக்கணும். இப்போ இந்த பக்கம் நாட் போட்டாச்சு. இதே மாதிரி இந்த ஒயரை ரைட் சைடு இப்படி கொண்டு போகிறேன். ரைட் சைடு கொண்டு போயிட்டு ரைட் ஹேண்டில் இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணணும். இந்த லூப்லேருந்து இந்த 2 ஒயரை இப்படி வெளியே எடுக்கணும். ரைட் சைடு நாட் போடும்போது ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும், லெஃப்ட் சைடு நாட் போடும்போது லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு நாட் போடுறதுக்கு முன்னாடி பீட்ஸை இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போது நாட் போட போகிறேன். இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். இந்த லூப்லேருந்து இந்த ஒயரை வெளியே எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு நம்ம நாட் போட போகிறோம். ரைட் சைடு நாட் போடும்போது பீட்ஸு சேர்க்க வேண்டியதில்லை. நார்மலாக வந்துட்டு நம்ம நாட் போடுறோம். லெஃப்ட் சைடு நாட் போடுவோம் இல்லையா, அப்போ மட்டும்தான் இந்த பீட்ஸை சேர்க்கணும். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு நாட் போட போகிறோம். ஒரு பீட்ஸு சேர்த்தாச்சு. பீட்ஸு சேர்த்துட்டு லெஃப்ட் சைடு நாட் போட போகிறோம். இது மல்டி கலரில் இந்த பீட்ஸ் வச்சு இந்த கூட போட்டிருக்கேன். ஸோ மல்டி கலரில் வந்துட்டு இந்த ஹேண்டிலும் போட்டிருக்கேன். இந்த பேஸ்கெட்டுக்கும் இந்த ஹேண்டிலுக்கும் ரொம்பவே மேட்சிங்காக இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடு நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி ரைட் சைடு இந்த ஒயரை கொண்டு போய் ரைட் சைடில் இந்த மாதிரி நாட் போடணும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பீட்ஸ் இல்லாமல் முறுக்கு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைடு நாட் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பீட்ஸு சேர்த்துட்டு லெஃப்ட் சைடு நாட் போடணும். இப்படி உள் பக்கமாக இந்த ஒயரை இப்படி லூப் ஃபார்ம் பண்ணணும். இந்த லூப்பில் இருந்து இந்த ஒயரை வெளியே எடுக்கணும், அவ்வளோதான். நம்ம வீட் நாட் பேஸ்கெட்லாம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் போடணும். இப்போ இதே மாதிரி பாருங்கள், ரைட் சைடு இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த லூப்பில் இருந்து இந்த ஒயரை வெளியே எடுக்கணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஹேண்டில், ரொம்ப சீக்கிரமாகவும் இதை போட்டுடலாம். முறுக்கு கைப்பிடி போடும்போது நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, உள் ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு வேஸ்ட் ஒயர் வேறு கலர் ஒயர் கூட வச்சு நீங்கள் இந்த ஹேண்டில் போட்டுக்கலான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த ஹேண்டில் வந்துட்டு ரன்னிங் ஒயர் என்ன கலரில் எடுக்கிறோமோ அதே கலரில் தான் உள் ஒயர் எடுக்கணும். ஏன்னா நம்ம பீட்ஸை சேர்த்து நம்ம போடுறதுனால அந்த உள் ஒயர் வந்துட்டு கொஞ்சம் வெளியே தெரியும். வேறு கலர் எடுத்திங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் அந்த ரன்னிங் ஒயர் என்ன கலரில் எடுக்கிறீங்களோ அதே கலரில் தான் உள் ஒயரும் இருக்கணும், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைட் சைடு நாட் போடும்போது பீட்ஸை சேர்க்கக்கூடாது. இதே மாதிரி பாருங்கள், இப்போ லெஃப்ட் சைடு நாட் போட போகிறேன். லெஃப்ட் சைடு நாட் போடும்போது பீட்ஸை சேர்த்துக்கணும். எல்லா கலர்லேயும் பார்த்தீங்கன்னா நான் 5 பீட்ஸ் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். 3 பீட்ஸ் கூட சேர்த்து வச்சு இந்த ஹேண்டில் நீங்கள் போடலாம். உங்களோட பேஸ்கெட் சைஸு அதுக்கப்புறம் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மினி பூஜா பேஸ்கெட் ஏதாவது பீட்ஸ் வச்சு நீங்கள் போடுறீங்கன்னா வந்துட்டு இந்த ஹேண்டில் ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும். மினி பேஸ்கெட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஹேண்டில் வந்துட்டு உங்களால் போட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக உள் ஒயர் வந்துட்டு வெளியே தெரியுது. ஸோ இதுக்காக தான் சொன்னேன். உள் ஒயர் வந்துட்டு ரன்னிங் ஒயர் என்ன கலரில் இருக்கோ அதே கலர்லேயே எடுத்துக்கோங்க. இந்த முறுக்கு கைப்பிடிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய புதுவிதமான முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயரே இல்லாமல் மல்டி கலரில் இந்த கைப்பிடி எப்படி போடுறதுன்னு போட்டிருப்பேன். அப்புறம் இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா முறுக்கு கைப்பிடி, அதுக்கப்புறம் பீட்ஸும் வச்சு எப்படி போடுறதுன்னு போட்டிருப்பேன். இது வந்துட்டு டோட்டலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 3
முறுக்கு கைப்பிடியை ஒன்றா ஜாயின் பண்ணி போட்டிருப்பேன். இது ட்ரிபிள் ட்விஸ்டட் ஹேண்டில். அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா டபுள் ட்விஸ்டட் ஹேண்டில். 2 முறுக்கு கைப்பிடியை ஒன்றா ஜாயின் பண்ணி எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன். இந்த வீடியோஸ் எல்லாமே நகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்லையும் பார்த்துக்கலாம், இல்லை ஹேண்டில் பிளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த முறுக்கு கைப்பிடி மணி வச்சு எப்படி பின்றதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இதே மாதிரி தான் இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே நீங்கள் பின்னணும். இப்போ ஹேண்டில் ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஹேண்டில் வந்துட்டு இந்த பேஸ்கெட்டில் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், கிளியராக இந்த பேஸ்கெட் மேல் பக்கம் இந்த மாதிரி நமக்கு தெரியும். இந்த ஹேண்டில் நீங்கள் 2 ரோல் 3 ரோல் கூடைக்கு கூட போடலாம். லஞ்ச் பேஸ்கெட்டுக்கு இது வந்துட்டு நல்லாவே மேட்சிங்காக இருக்கும். இதை விட பெரிய குடைகளுக்கு இந்த கைப்பிடி நீங்கள் போட போகிறீங்கன்னா உள் ஒயரை வந்துட்டு ஒரு 4 ஒயர் 5 ஒயர் அந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹேண்டில் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த கைப்பிடியை கூடையோட இன்னொரு பக்கத்தில் ஜாயின் பண்ண போகிறோம். அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு ஹோலில் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஒயர், இன்னொரு ஹோலில் 3 ஒயர் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு உள் பக்கமாக என்ன பண்ணணுன்னாக்கா நல்லா டைட்டாக முடி போடணும். 2 முடி போட்டுக்கோங்க. ரைட் சைடு இருக்கிற ஒரு ஒயர், லெஃப்ட் சைடு ஹோலில் இருக்கிற ஒரு ஒயர் இந்த மாதிரி எடுத்து ஒரு 2 முடி நல்லா டைட்டாக போடணும். 3 ஒயரையும் பிடிச்சி முடி போடணும். முடி போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அந்த ஒயரையும் கூடைக்குள்ளேயே சொருகி விட்டுடணும். முடி போட்டுட்டு ஒயரை கட் பண்ணிடக்கூடாது. ஃப்யூச்சரில் வந்துட்டு அந்த முடி பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் உள் ஒயர், அதுக்கப்புறம் சுத்து ஒயர், எத்தனை ஒயர் வச்சு இந்த ஹேண்டில் போடுறீங்களோ அத்தனை ஒயரையும் நல்லா டைட்டாக முடி போடணும். இப்போ பாருங்கள் 3 ஒயரையும் பிடிச்சி இந்த மாதிரி முடி போட்டாச்சு. முடி போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அந்த ஒயர் எல்லாமே கூடைக்குள்ளே அந்த ஒயர் என்ன டைரெக்ஷனில் போதோ அதே டைரெக்ஷனில் சொருகி விட்டுருங்க. ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உருட்டு கைப்பிடிகள்லாம் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸி மெத்தடில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு ஒயர்லேருந்து 5 ஒயர் வரைக்கும் உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் உள் ஒயர் வச்சும் உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். அடுத்து இப்போ கைப்பிடி பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த கைப்பிடி நமக்கு ஆடும். இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கும். இந்த மாதிரி ஆடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன துண்டு ஒயர் எடுத்து இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி விடுறதுக்கு 1/2 அடி இல்லை 3/4 அடி ஒயர் இருந்தாலே போதும். இந்த மாதிரி ஒரு 2-3 ரவுண்டு இந்த மாதிரி சுற்றி உள் பக்கத்தில் வந்துட்டு முடி போடுங்க. முடி போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஒயரையும் சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். ரெண்டு ரவுண்டு இந்த மாதிரி சுற்றிட்டு இப்போ உள் பக்கத்தில் நல்லா டைட்டாக முடி போட போகிறேன். முடி போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறையா இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.